சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக பல்வேறு கருத்து கணிப்புகளை நடத்தியிருக்கிறது என்று அமைச்சர் ரகுபதி புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு ஆட்சியில் பங்கு பற்றி திமுக காங்கிரஸ் தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவன் எப்போதும் எங்களோடுதான் இருப்பார் என்றும் அமைச்சர் ரகுபதி புதிய தலைமுறையிடம் பேசியிருக்கிறார். அமைச்சர் ரகுபதி புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வருகிறது, அவரோட கருத்துக்கள் கேட்போம். இப்போ தேர்தலாம் நெருங்கி வருது, இந்த சட்டப்பேரவை தேர்தல் திமுக எப்படி இருக்கும்? இந்த சட்டப்பேரவை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். நாங்கள் பல்வேறு கருத்து கணிப்புகளை நடத்தியிருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மற்ற கட்சி கூட்டணி வாங்குகிற ஓட்டுகளை சேர்த்தால் என்ன வருமோ அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கக்கூடிய சக்தியை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி பெற்றிருக்கிறது. 2 மடங்கு ஓட்டு வாங்கித்தான் நாங்கள் வெற்றி பெறுவோம். காங்கிரஸை பொறுத்தவரையில் எங்கள் ஆட்சியில் பங்கேற்க உரிமை இருக்கு, அதை திமுக கொடுக்குறவங்க நம்பிக்கை இருக்குன்னு செல்வ பிறந்தகை சொல்றாரு. அது 2 தலைமைகள் எடுக்கிற முடிவு, அதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. இன்றைய நிலைமையிலே எங்களுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சி 2 தொடர வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. விசிக பொறுத்தவரையில் பாமக உள்ள வந்தா நாங்கள் வெளியேறோம் சொல்லி திருமாவளவன் ஓப்பனாவே சொல்றாரு. அப்ப பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோமா? அதாவது ராமதாஸோட விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் எங்களோடு இருப்பார்கள். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வருகிறது, அவரோட கருத்துக்கள் கேட்போம். இப்போ தேர்தலாம் நெருங்கி வருது, இந்த சட்டப்பேரவை தேர்தல் திமுக எப்படி இருக்கும்? இந்த சட்டப்பேரவை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். நாங்கள் பல்வேறு கருத்து கணிப்புகளை நடத்தியிருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மற்ற கட்சி கூட்டணி வாங்குகிற ஓட்டுகளை சேர்த்தால் என்ன வருமோ அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கக்கூடிய சக்தியை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி பெற்றிருக்கிறது. 2 மடங்கு ஓட்டு வாங்கித்தான் நாங்கள் வெற்றி பெறுவோம். காங்கிரஸை பொறுத்தவரையில் எங்கள் ஆட்சியில் பங்கேற்க உரிமை இருக்கு, அதை திமுக கொடுக்குறவங்க நம்பிக்கை இருக்குன்னு செல்வ பிறந்தகை சொல்றாரு. அது 2 தலைமைகள் எடுக்கிற முடிவு, அதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. இன்றைய நிலைமையிலே எங்களுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சி 2 தொடர வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. விசிக பொறுத்தவரையில் பாமக உள்ள வந்தா நாங்கள் வெளியேறோம் சொல்லி திருமாவளவன் ஓப்பனாவே சொல்றாரு. அப்ப பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோமா? அதாவது ராமதாஸோட விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் எங்களோடு இருப்பார்கள். சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக பல்வேறு கருத்து கணிப்புகளை நடத்தியிருக்கிறது. கருத்து கணிப்புகளின்படி ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளின் வாக்கை விட 2 மடங்கு கூடுதலாக பெற்று திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் திருமாவளவன் எங்களோடுதான் இருப்பார் என்று திருமாவளவன் ராமதாஸ் விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது புதிய தலைமுறையிடம் அமைச்சர் ரகுபதி பகிர்ந்த கருத்துக்களை தற்போது பார்த்தோம்.